morning. Welcome to Abbas Mathematics, CBSE 10th Standard, Sample Question Paper 2024-25, Section B 2 marks, 21A question. P of x, y is the point equal distance from the points A 4, 3 and B 3, 4. Prove that x minus y equal to 0. Given solution P of x, y, A equal to 4, 3, B equal to 3, 4. Consider the triangle PAB. PA and PB are equal distance. அதனால் PA distance formula root of x2 minus x1 whole square y2 minus y1 whole square or x1 minus x2 whole square y1 minus y2 whole square. From the given information equal distance கொடுத்துருக்கிறதுனால PA equal to PBன்னு எழுதிக்கிறேன். Pனா Pக்கும் Aக்கும் உள்ள டிஸ்டன்ஸு x minus 4 whole square y minus 3 whole square equal to PB x minus 3 whole square y minus 4 whole square. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஸ்கொயர் பண்ணிட்டா ரூட்டு போயிடும். எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர். அப்போ திஸ் இஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் 2ab, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் 2ab, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2ab. எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. அல்லது இப்படி கூட அடிச்சிடலாம். அடிச்சிட்டா எல்லா டேர்ம் கேன்சல் ஆன பிறகு எக்ஸ் ஸ்கொயர் 16 ஒய் ஸ்கொயர் 9 இந்த எல்லா டேர்ம் அடிபட்டுருச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது மைனஸ் 8x ப்ளஸ் 6x, அதனால் மைனஸ் 2x கிடச்சிருக்கு. அதே மாதிரி மைனஸ் 6y ப்ளஸ் 8y ஈக்குவல் டு ப்ளஸ் 2y கிடச்சிருக்கு. டிவைடு பை மைனஸ் 2 போட்டோம்னா சைன் சேஞ்ச் ஆகிடும். 2ஆல் டிவைட் பண்ணிடுவோம். எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் 0. இதை நம்ம கேட்டிருக்கு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான். அதில் பி சம்மு அல்லது 21b. In the given figure, ABC is a equilateral triangle. Coordinates of the points A and B are 0, 3, 0, minus 3 respectively. Find the coordinate of point C. Given the diagram, A is 0, 3, B is 0, minus 3, C இங்கே இருக்குது தெரியாது. ஆனால் இது கண்டிப்பாக எக்ஸாஸில் இருக்கிறனால ஒயினுடைய வேல்யூ 0 தான் வரும். எக்ஸோடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கிறதுனால ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு ஏசின்னு வந்துடும். அதனால் ஏபி பிசி ஏசி கண்டுபிடிச்சி 3 ஈக்குவல் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த சிங்கிற வெர்டெக்ஸை கண்டுபிடிக்கணும். ஏ கொடுத்துருக்கு, பி கொடுத்துருக்கு. லெட்டு சி பி எக்ஸ், ஒய். ஏபி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா 0 minus 0, 3 plus 3, 0 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 36. ரூட் எடுத்தோம்னா வெறும் 6 கிடச்சிருக்கு. அதே மாதிரி பிசி, பிக்கும் சிக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். 0 minus எக்ஸு ஆர் எக்ஸ் மைனஸ் 0 போட்டான் ரைட்டு தான். 0 minus எக்ஸு மைனஸ் 3 மைனஸ் ஒய் ஆர் ஒய் ப்ளஸ் 3 போட்டான் ரைட்டு தான். இதை ஸ்கொயர் பண்ணியாச்சு. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் 2 மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இதை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிடுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6y ப்ளஸ் 9 ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6y ப்ளஸ் 9 கிடச்சிருக்கு. அப்புறம் ஏசி இது மாதிரி கண்டுபிடிக்கணும். ஏசிக்கு அதே ஃபார்முலா, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டேன். 0 minus எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அதை அப்ளை பண்ணிட்டோம்னா அதே மாதிரி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்புறம் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் 2ab கிடச்சிருக்கு. இதை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6y ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 9. அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணியாச்சுன்னா ரூட்டு போயிடும். இப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன், சின்ஸு ஏபிசி ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். பிசி ஈக்குவல் டு ஏசி ஆர் ஏசி ஈக்குவல் டு ஏபி வச்சு போட்டுக்கலாம். அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்னு எடுத்திருக்கேன். 2 ஈக்குவல்னு எடுத்தாச்சு. அப்போ எல்லாம் கேன்சல் ஆன பிறகு 6 plus 6y equals 0.
12y ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் y ஈக்குவல் டு 0. இந்த y ஈக்குவல் 0வில் எது வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6y ப்ளஸ் 9 கிடச்சிருக்கு. இப்போ ஏசினாலும் 36 தான், பிசினாலும் 36 தான், ஏபினாலும் 36 தான். அதனால அது கொண்டு 30 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஒய் பூராமல் இங்கே 0ன்னு வச்சுருக்கோம், எல்லாம் 0ன்னு ஆயிடுச்சு. அப்போ ஒன்று லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 ஈக்குவல் டு 27. 27 ரூட் எடுத்தால் ரூட் ஆஃப் 27 கிடைக்கும். ரூட் ஆஃப் 27னா 3 × 9ன்னு பிரிச்சுக்கிறேன்னு, ஆர் 9 × 3ன்னு பிரிச்சுக்கிறேன்னு. 9க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 3. அப்போ ரூட் அப்படியே வச்சுட்டாச்சு. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 3√3, ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா சியில் வேணும். அப்போ சி வந்து சும்மா புக்கில் பார்த்தோம்னா டயக்ராம் வந்து ஒன் சைடு தான் போட்டிருக்கனால இது பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கிறேன்னு. அதனால 3√3, 0. தேர்ஃபோர் சி இஸ் 3√3, 0. அவ்வளோதான். இந்த மாதிரி சமூகம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த 3 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் மாதிரி அவங்களும் மார்க் கூட எடுக்கலாம். இன்னும் டவுட் இருந்தால் கேட்டுக்கங்க. நாங்கள் எங்கள் இதில் எங்கள் சேனலில் எக்ஸ்பெக்டட் பண்ணக்கூடிய சமுதாயம் பப்ளிக் கண்டிப்பாக வரும். ஈஸியான மெத்தடில் சொல்லிக் கொடுப்போம். அதனால் உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்கணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. பாய்.